ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு அரவிந்த் ஆப்டிவஸ்பா. ஸோ பேங்க் எக்ஸாம் 2026 ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட் எல்லாருக்குமே நான் ஒரு புது இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்கேன். லாஸ்ட் வீக் வந்து நம்ம குவான்ஸ் எலைட் பேட்ச் லான்ச் பண்ணியிருந்தோம். அண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஸ்க்ராட்ச்ல இருந்து பிகினர்ஸ் ரிப்பீட்டர்ஸ் யாராக இருந்தாலுமே ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு குவான்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம பேட்ச் குவான்ஸ் எலைட் பேட்ச் லான்ச் பண்ணியிருந்தோம்ப்பா. அதில் 90 டேஸ்க்கான ஷெடியூலை வந்து நான் எடுத்து வச்சிருந்தேன். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேக்லாக்ல இருந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ இதை வந்து ரெக்டிஃபை பண்ணி இந்த டைம் யாருமே வந்து நம்ம ஒரு ஸ்டடி பிளான் போட்டோம் அப்படின்னா அது 90 டேஸ் ஆகட்டும், இனிமேல் வரப்போகிற ஸ்டடி பிளான் ஆகட்டும், யாருமே அந்த ஸ்டடி பிளானை எந்த ஒரு பேக்லாக் இல்லாமல் எல்லாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணுன்றதுல நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி சாரி, இந்த வீடியோ வந்து ஃப்ரைடேவே கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் நோ இஷ்யூஸ், பேக் டு பேக் எனக்கு ஒர்க் வந்ததால் கரெக்டாக கொடுக்க முடியலப்பா. ஓகே, ஸோ ஃபைனலி நம்ம நியூ இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா 90 டேஸ் இன்னும் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு இருக்கு. ஓகே, ஸோ ப்ரிப்பரேஷன் வந்து ஹரிபரியாகவும் ஸ்டார்ட் பண்ணாமல் ரொம்ப ஸ்லோவாகவும் போகாமல் கரெக்டாக ப்ராப்பராக ஒரு கைடன்ஸோட ஒரு சிஸ்டமேட்டிக் பிளானோட வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஓகே, ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பதற்றப்படாமல் ப்ராப்பர் பிளானோட கன்சிஸ்டன்சியாக ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் ப்ரிப்பரேஷனில் இருங்க. டெஃபினட்டாக ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே சரிப்பா, அது என்ன சார் இனிஷியேட்டிவ் அப்படின்னா இந்த 7 டேஸ் பிளானர். ஓகே, நான் ஒவ்வொரு 7 டேஸும் வந்து என்ன பண்ணணுன்றத சொல்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள். எஸ், 7 டேஸ் வீக்லி பிளானர். ஸோ 90 டேஸ் வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்சியாக வந்து போயிட்டு இருக்கோம். அதை எராடிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த நியூ இனிஷியேட்டிவ். இந்த இன்கன்சிஸ்டன்சியோட 90 டேஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக ஓகே இந்த 7 டேஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்டு அந்த 7 டேஸும் வந்து நான் உங்களை மானிட்டர் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு வரேன்ப்பா. ஓகேவா, நம்முடைய குவான்ஸ் எலைட் பேட்சை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது போக உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கான கைடன்ஸும் வந்து நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். டாபிக் வைஸ் கொடுத்துருக்கேன். அந்த டாபிக் வைஸ் நீங்கள் முடிச்சு விட்டுருங்க. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் சரி. ஸோ ரியல் ப்ராப்ளம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிறது, இப்போ வரைக்குமே ரேண்டமாக ஒரு யூடியூப் வீடியோஸ் சும்மா டைம் அண்ட் ஒர்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 10 வீடியோ வரும். எதையாச்சும் ஒன்று பார்க்கணும். ஸோ அப்படியே ஒரு ப்ராப்பரான ப்ரிப்பரேஷன் இல்லாமல் ரேண்டமாக ஒரு யூடியூப் வீடியோஸ் ப்ளே பண்ணுறது, ஒரு டெய்லி டிசிப்ளின் இல்லாமல் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது. இன்னைக்கு மேக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் ஃபுல்லாக மேக்ஸ், 2 நாள் ஃபுல்லாக ரீசனிங். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து ஒரு ப்ராப்பர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம டெய்லி பேசிஸில் நமக்கு கிடைக்கிற சோர்ஸை வச்சு நமக்கு என்ன தோணுதோ அதைபடியே போவோம் அப்படின்ற மாதிரியும் வந்து பிளான் பண்ணி நிறைய பேர் போயிட்டு இருக்கீங்க. ஸோ அதுவுமே தப்பு. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஒரு பிளான் ஒன்று வச்சிருப்பீங்க, அந்த பிளானும் கரெக்டாக பண்ணாமல் நிறைய பேக்லாக்ஸ் வந்து அது உங்களுக்கே வந்து டெய்லி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் பட் எதுவுமே ப்ராப்பராக முடிக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து இன்னும் 90 டேஸ் தான் இருக்குது, நமக்கு ஒரு பயத்தை வந்து கிரியேட் ஆகுது. எப்படி இந்த 90 டேஸை நம்ம டேக்கிள் பண்ண போகிறோன்ற ஒரு பயத்தோடு இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். மோஸ்ட்டாக நான் ஒரு 90 டேஸ் பிளான் வந்து கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட் நான் ஒரு டைம் டேபிள் கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் அது எத்தனை பேர் என்ன ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸே வந்து நிறைய பேக்லாக்ல நான் பார்க்குறேன், நிறைய மெசேஜஸ் வருது. ஸோ அவங்களுக்கும் சரி அண்ட் புதுசாக வர ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் சரி நம்மளுடைய இனிஷியேட்டிவ் ப்ராப்பராக எல்லாருக்குமே போய் சேரணும். அண்ட் இந்த டைம் நான் யாருமே மிஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ 7 டேஸ் கன்சிஸ்டன்ஸாக நானும் வாட்ச் பண்ண போகிறேன், நீங்களும் வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. ஓகேவா, ஸோ இதுக்காக தான் 90 டேஸ் ஏன் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது மோட்டிவேஷனோட தான் ஸ்டார்ட் ஆகுறீங்க. ஓகே 90 டேஸ் இருக்கு, நம்ம எப்படியாச்சும் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணிடலான்னு தப்பு இல்லை. பட் அங்கே எங்கே ஆகுதுன்னா ஒரு 2 நாள் மிஸ் ஆகிடும், ஒரு 3 நாள் மிஸ் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க, ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, உடம்பு சரியில்லை, ஏதாச்சும் ஒரு ரீசன். ஓகே, அப்படியே 2 நாள்ன்றது ஒவ்வொரு வாரமும் அப்படியே பேக்லாக் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லூஸ் ஆகும். ஸோ ப்ரிப்பரேஷனே வந்து விட்டுலாலும் கூட தோணும். சரியா, ஸோ இங்கே வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு பெரிய பிளானை வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரெஷர் உங்களுக்கே தெரியாமல் ப்ரெஷர் கிரியேட் ஆகிடும். அதனால தான் சின்ன டார்கெட்டாக நம்ம மூவ் பண்ணுவோம். பிகினர்ஸு அவ்வளோ பேர் வந்து கதறீங்க, சார் நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல சார், எப்படி மூவ் பண்ணுறதுன்னு தெரியல சார், ஒரு இன்ஸ்டியூட்டை ஜாயின் பண்ணி எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப
அந்த ஃபினான்ஷியல் பர்டன் என்னால் எடுத்துக்க முடியல சார் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட நிறைய குழப்பத்தெல்லாம் இருக்கீங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு வரப்போகிற எக்ஸாமை காமா ஒரு மைண்ட் செட்டை வச்சுட்டு நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நான் சொல்ல போகிற பிளானை மட்டும் வந்து கவனிங்க. 7 days வீக்லி பிளானரில் நம்மளுடைய டார்கெட்டு ரொம்ப சிம்பிள் தான். சரியா? ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போ. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகலாம். ரொம்ப சிம்பிள். டெய்லி ஷெடியூல் நான் கொடுத்துட்றேன். அதாவது வரப்போகிற ஒரு வாரத்துக்கு என்ன ஷெடியூல்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ அதில் நீங்கள் எப்படி ரிவைஸ் பண்ணணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், மார்க் டெஸ்ட் எப்படி எழுதணும். ஸோ பிகினருக்கு ரொம்பவே ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்டடி பிளான் தான். ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்டடி பிளான் தான். சரியா? இப்போ நான் ஹேண்டில் பண்ணுறது குவான்ஸ் மட்டும்தான். சரிங்களா? குவான்ஸ் மட்டும்தான் நான் ஹேண்டில் பண்ணுறேன். டெய்லி பேசிஸில் குவான்ஸுக்கு என்ன பண்ணணுன்றத ஒரு கிளாஸும் எடுத்து உனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான மெட்டீரியலும் கொடுத்து, ஸோ நீங்கள் டெய்லி ஒரு டார்கெட்டை கொடுத்து அன்னைக்கான ஒர்க்கை அன்னைக்கே முடிச்சிருங்க. சரியா? குவான்ஸில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை பார்ப்பேன். இனிமேல் எனக்கு குவான்ஸ் வராது, ஸ்பீடு இல்லை, கான்செப்ட் புரியல, ஷார்ட்கட் தெரியல, ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது, இந்த எந்த ஒரு கேள்விக்குமே நம்மளுடைய பேட்ச் வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஓகே, சரிப்பா. நெக்ஸ்ட் 7 days. ஓகே, ஒவ்வொரு வாரமும் ஒரு மிஷன். நெக்ஸ்ட் 7 days மட்டும்தான் நம்மளுடைய டார்கெட்டு. ஸோ 3 months 6 months 1 year கிடையாது. ஜஸ்ட் இன்னைக்கான டார்கெட் என்ன, ஸோ நாளைக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டு எப்படி நீ பார்க்க போற. ஓகே, நம்முடைய குவான்ஸுக்கு எலைட் பேட்ச் நோட் பண்ணி வச்சுங்க. நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு. ஓகேவா? ஸோ ஃபைனலி நம்மளுடைய 7 days ஸ்டடி பிளான். ஸோ மோஸ்ட் ரொம்ப 90 days ஸ்டடி பிளான் கொடுங்க, எனக்கு எப்படியாச்சும் நான் பிளானர் ஃபாலோ பண்ணுறேன், எப்படியாச்சும் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுங்கன்னா நான் 120 days கொடுத்தேன், 131 days கொடுத்தேன். ஒரு 10 நாள் 20 நாள் ரெகுலராக வந்துனே இருந்தீங்க. 40 days ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரெகுலராக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னே தெரியல. ஓகே, ஸோ இந்த டைம் நான் அவங்களையும் மிஸ் பண்ணக்கூடாது, புதுசாக வரவங்களையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? கிறிஸ்பாக அடுத்த வரப்போகிற 7 days மண்டேலேருந்து நாளையிலிருந்து. சரியா? ஸோ Day 1 இருந்து சார் நீங்கள் பேட்ச் இல்லை சார், நான் வந்து செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணாலும் பண்ணுங்க, தப்பே கிடையாது. சரியா? செல்ஃபாகவும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த ஷெடியூலை வந்து டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணு, எக்ஸலண்டான ரிசல்ட்டை மூவ் பண்ணுவேன். ஸோ முதல் 5 நாள். ஓகே, ஸோ நாளிலிருந்து நெக்ஸ்ட் 5 daysக்கு என்ன பண்ண போறீங்க, போர்ட் மாஸ் கான்செப்ட் குவான்ஸில். ஓகே, சிம்பிளிஃபிகேஷன், இது எல்லாமே நான் உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸில் இப்போ எப்படி வந்து டெய்லி லைவ் கிளாஸ். ஓகே, லைவ் கிளாஸ் ஃப்ரீ தான். என்னுடைய கிளாஸ் நீங்கள் லைவ்ல ஃப்ரீயாக அட்டன் பண்ணிக்கலாம். பேட்ச்ல பொறுத்த வரைக்கும் நான் அதையுமே மென்ஷன் பண்ணிடுறேன். நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, சார் பேட்ச் ஃப்ரீயான்னு சொல்லிட்டு. லைவ் கிளாஸ் ஃப்ரீ. லைவ் கிளாஸ் எடுத்த அப்புறமா அந்த பேட்ச் வந்து ரெக்கார்ட் ஆகிடுமா, லைவ் கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் இருக்குல்ல, அது மட்டும்தான் பெய்டு. ஓகே, நீங்கள் லைவ்ல அட்டன் பண்ணும்போது கிளாஸ் லைவ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டைமிங்ஸு நான் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 hour பிஃபோர் நான் டைமிங்ஸை அப்டேட் பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ கிளாஸ் டைமிங் மோஸ்ட்லி மார்னிங் இருக்கும், இயர்லி மார்னிங். ஒரு 6 o'clock இருக்கலாம், 7 o'clock இருக்கலாம், 8 o'clock இருக்கலாம். ஓகே, ஸோ எதுவாக இருந்தாலும் நான் நைட்டே வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். சரியா? ஸோ நாளைக்கு செஷன் என்னன்றதையும் நான் நைட்டு வந்து அப்டேட் பண்ணிடுவேன். மொபைல் ஆப்பில் லைவ் கிளாஸு ஃப்ரீ. ஓகே, சரிப்பா. போர்ட் மாஸ் கான்செப்ட் சிம்பிளிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் டெசிமல் அண்ட் ஃப்ராக்ஷன், பர்சன்டேஜ் சிம்பிளிஃபிகேஷன் டெக்னிக்ஸ், கர்வ்ஸ் அண்ட் இண்டிசஸ் பேசிஸ் சிம்பிளிஃபிகேஷன் இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ். இந்த 5 days நான் கிளாஸ் எடுத்த அப்புறமா அந்தந்த நாளைக்கு நான் ஹோம்ஒர்க்கு கிளாஸ்ல சொல்லுவேன். சரியா? மேக்ஸுக்கு நீங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கிளாஸ்ல சொல்றேன். அண்டு நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன் டெய்லி டார்கெட்டு. ஏன்னா உங்களுடைய ஸ்பீடு வந்து மேக்ஸில் ஸ்பீடும் அக்யூரேசியும் ரொம்ப முக்கியம். சரியா? ஸ்பீடு அக்யூரேசி. ஸ்பீடு எப்படி வரும், ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் டேபிள்ஸு, ஸ்கொயர்ஸு, கியூபு, இதுக்கான டெய்லி பேசிஸ் டேபிள்ஸ் டார்கெட்டு, ஸ்கொயர் டார்கெட்டு, கியூப் டார்கெட்டு அண்ட் சிம்பிளிஃபிகேஷன். நான் உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து எப்படி நம்ம ஃபாஸ்டராக அந்த டைம்குள்ளே சால்வ் பண்ணணும்னு டெய்லி கிளாஸஸ் நான் எடுப்பேன் முதல் 5 நாள். சரிங்களா? அதுக்கப்புறம் டெய்லியும் வந்து உங்களுக்கு டார்கெட் கொடுப்பேன். டெய்லி 100 questions. ஓகே, பிடிஎஃப் வந்து நான் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். பிடிஎஃபை எடுத்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, டெய்லி பேசிஸில் 100 question டார்கெட்டு ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி எக்ஸலண்டான ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுத்துருந்தாங்க.
சார் இதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்பீடு வராமல் இருந்தது, பட் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண அப்புறமா ஸ்பீடும் சரி அக்யூரஸியும் சரி எக்ஸலண்ட்டாக இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீட்பேக். பிகினர்ஸ்க்கும் நான் அதே தான் சொல்கிறேன், ரிப்பீட்டர்ஸ்க்கும் அதே தான் சொல்கிறேன். யாரெல்லாம் எங்கெல்லாம் குவான்ஸில் லேகாக இருக்கியோ திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? நான் அடுத்து வரப்போகிற 5 டேஸ்க்கான கிளாஸஸ் என்னன்னு கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ பேங்கிங் அவேர்னஸ் இதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும். கிளாஸ் அட்டன் பண்ண முடிச்ச அப்புறமா நிறைய டைம் இருக்கும். ஓகே, நான் ஹோம்ஒர்க்ஸோட சேர்த்து நீங்கள் இதெல்லாம் ஹோம்ஒர்க்காக பண்ணிக்கோங்க. சார் இதுக்கெல்லாம் வந்து கிளாஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வெற்றி பேட்ச் தனியாக இருக்குது. பேங்கிங் அவேர்னஸ்க்கு, ஸ்டாட்டிக் ஜிகே இதெல்லாம் செல்ஃபாகவே நீங்களே நோட்ஸ் எடுத்து படிங்க. ஓகே, ஸோ நான் நோட்ஸ் வந்து ஸ்டாட்டிக் ஜிகேக்குன்னு தனியாக நோட்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மீன் வைல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதெல்லாம் சிம்பிள் டாபிக் தான். சரிங்களா? நீங்களே சர்ச் பண்ணி உங்களுடைய ஓன் நோட்ஸை வந்து நீங்கள் எடுங்க. ரொம்ப டைம் இருக்கும். ஃபுல் டே ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்கன்னா இதுதான் டைம். இந்த டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸை இப்போவே இக்னோர் பண்ணிடுவீங்க. ஆனால் என்கிட்ட ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா போஸ்டிங் வாங்குற மைண்ட் செட்டோட ப்ரிப்பேர் பண்ணணும். சரியா? ஸோ இல்லை சார் நான் ப்ரிலிம்ஸ் மட்டும் கிளியர் பண்ணால் போதும் சார்னா தயவு செஞ்சு என்னுடைய கிளாஸை வந்து பார்க்காதீங்க. ஏன்னா என்னுடைய டார்கெட் என்ன, என்கிட்ட ஒரு 10 ஸ்டூடெண்ட் படித்தாலும் அந்த 10 ஸ்டூடெண்ட்டுமே போஸ்டிங் வாங்கணுன்ற மைண்ட் செட்டோட தான் நான் கைட் பண்ணுவேன். ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாம் கிடையாது, போஸ்டிங்கான ப்ரிப்பரேஷன். போஸ்டிங்கான ப்ரிப்பரேஷன் எது? மெயின்ஸில் நல்ல மார்க் எடுத்தால் தான் கட் ஆஃப் வந்து கிளியர் ஆகும். ஸோ அப்போ தான் போஸ்டிங். சும்மா ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனால் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு மைண்ட் செட் இருக்கீங்கன்னா ஸோ என்னை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு யாராவது ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, சரிப்பா. கரண்ட் அஃபேர்ஸு நாளைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்? டெய்லி மே 11 நான் டேட் கொடுத்துருக்கேன் பாருங்க. மே 11. ஏன்னா பேங்க் எக்ஸாம் இன்னும் 90 டேஸில் ஷெடியூல் ஆகிடும். அப்போ உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் முட்டி மோதி படிக்காதீங்க. இப்போவே ப்ரிப்பரேஷன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ விட்டு போன விடுபட்ட டேட் என்னது? மே மந்த்து 1, 2 கூடவே அன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிரு. மே 12, மே 3, 4, மே 5, 6, மே 13. ஸோ மே 14 நெக்ஸ்ட் டே, மே 7, 8 இது மாதிரி விடுபட்ட கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் டெய்லி படிச்சிருங்க. ரீசனிங்கும் சரி, ரீசனிங்கும் இந்த டாப்பிக்கை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணு. ஆல்ஃபா நியூமரிக் சிம்பிள் சீரீஸ் இதுக்கெல்லாம் PDF வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? நீங்கள் வேறு யாரோட கிளாஸ் ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்து பண்ணுறீங்கன்னா இந்த டைம் டேபிளை மட்டும் டெய்லி ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ரிப்பரேஷனில் ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. குவான்ஸுக்கும் பேங்கிங் அவேர்னஸ்க்கும் நான் பார்த்துப்பேன். ஓகே, தைரியமாக குவான்ஸை என்னை நம்பி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. 9 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ மோர் தென் எவ்வளோ நீங்கள் வந்து பேங்க் ரிசல்ட் மட்டும் இல்லை, SSC ரயில்வேஸ் ஆகட்டும் அண்ட் கேம்பஸ் இன்டர்வியூ எல்லா இடத்துலையுமே ஆப்டிடியூட் எங்கெல்லாம் வருதோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு எக்ஸலண்ட்டான ஸ்கோர் பண்ணி ஸோ இன்னமும் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ரோட அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக வந்து என்னை வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் சொல்கிறேன்னா ஸோ நீங்களும் வந்து அந்த ரிசோர்ஸை வந்து பயன்படுத்திக்கப்பா. ஓகே, ஸோ கான்செப்ட்னா என்ன, ஷார்ட்கட்னா என்னன்னு தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு சம்மும் அவ்வளோ கிறிஸ்டல் கிளாரிட்டியாக அரித்மெட்டிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஈஸியாக ஒரு ஸ்டோரி பேசிஸில் கொண்டு போயிடும். ஓகே, சரி. அண்ட் இங்கிலீஷுக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. ஏன்னா இங்கிலீஷ்ன்றது உங்களுடைய ரீடிங் ஸ்கில்லை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒகாபுலரி ஸ்கில், ரீடிங் ஸ்கில் ரொம்ப முக்கியம். ஸோ டெஸ்ட்டு போடுங்க, மார்க் டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட்டில் நிறையா இருக்குது, அதெல்லாம் வந்து போட்டு பாருங்கள். சரியா? ஸோ நான் டைம் டேபிள் நெக்ஸ்ட்டு 5 டேஸுக்கு குவான்ஸ் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். பேங்கிங் அவேர்னஸ் வந்து வீடியோ கோர்ஸ் இருக்குது. இப்போ ஃப்ரெஷ்ஷான வீடியோ கோர்ஸ், லேட்டஸ்ட்டு கிளாஸஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் டே 6, டே 7. ஸோ அப்ராக்சிமேஷன் கான்செப்ட் சாட்டர்டே. சரிங்களா? அண்ட் என்னுடைய ஷெடியூல் படி எப்பவுமே சாட்டர்டே சண்டே ஒன்லி ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, ஒன்லி ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் என்னுடைய சாட்டர்டே சண்டே ப்ரிப்பரேஷனில் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு சாட்டர்டே சண்டே கரண்ட் அஃபேர்ஸை ரிவிஷன் பண்ணுங்க. 1 to 10 இது வந்து ரிவிஷன். இங்கே படிச்சீங்களா? மே 1 மே 10 வரைக்கும், அதுக்கப்புறம் 11 15 வரைக்கும். ஸோ மே 16 டெய்லி சியை முடிச்சுட்டு மே 1 10 ரிவைஸ் பண்ணுற வேற எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணாதீங்க. மேக்ஸு, ரீசனிங் இதெல்லாம் எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணாமல் ஒன்லி கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் சண்டே வந்து பார்த்தேன் அப்படின்னா மே 11 to 17 அகைன் ரிவிஷன் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸை எடுத்து போடுங்க.
ஏதாச்சும் 2 சோர்ஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஏதாச்சும் 2 சோர்ஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நான் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் பேங்க் செலெக்ஷன் பேட்ச்னு இருக்கு. அதுல குவான்ஸ், பேங்கிங் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், குவான்ஸ் மாஸ்டர் கிளாஸ் ஸ்டாண்டர்ட் அதுல. ஓகே, டெய்லி லைவ் கிளாஸ், ஃப்ரெஷ் லைவ் கிளாஸ் வந்து குவான்ஸுக்கு நம்மளுடைய 0 to பேங்கர் பேட்ச். ஓகேவா? ஸோ முதல் 7 days நான் கொடுத்துட்டேன். அட்லீஸ்ட் இந்த நிமிஷத்துலயாவது கொஞ்சம் சீரியஸா எஃபர்ட் எடுத்து நம்மளுடைய டெய்லி டார்கெட்டை டெய்லி முடிக்கணும்னு வந்து வாங்க. இந்த 7 days முடிஞ்ச அப்புறமா நான் ஃப்ரைடேவே வந்து அப்டேட் பண்றேன். ஓகே, அடுத்த வாரத்துக்கு இந்த வீக்கெண்டை நான் அப்டேட் பண்றேன். ஸோ அடுத்த 7 daysக்கு. ஓகேவா? சரிப்பா. ஸோ பேங்கிங் அவேர்னஸ் இதுவும் 499 தான். ஓகேவா? 7 months வேலிடிட்டியோட இருக்கு. இது வீடியோ கோர்ஸ். ஓகே, ஸோ குவான்ஸ் எலைட் பேட்ச், நியூ பேட்ச். ஓகே, நியூ பேட்ச் குவான்ஸ் எலைட் பேட்ச் இதுவும் 499 தான். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் சீக்கிரமா. 1 year வேலிடிட்டி. ஓகே, 1 year வேலிடிட்டி. ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே குவான்ஸுக்கான பேட்ச். ஓகே, ஸோ 7 days. நெக்ஸ்ட் வரப்போகிற 5 daysக்கு நான் என்னன்னு சொல்லிட்டேன். ஹோம்ஒர்க்கும் நான் கொடுத்துருவேன். எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணுவேன். எதுக்குமே டவுட் எல்லாம் வரி பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த பிளானர் வந்து நம்முடைய லைவ் கிளாஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ ப்ராக்டிஸ்க்கான பிடிஎஃப், நம்முடைய வே ஆஃப் டீச்சிங்கு, கான்செப்ட் ஃபர்ஸ்ட், ஷார்ட்கட் டெக்னிக்கு, ஒரிஜினல் எக்ஸாம் லெவல் கொஷின்ஸ், பேங்க் எக்ஸாம்ஸில் கேட்குற ஒரிஜினல் எக்ஸாம் லெவல் கொஷின்ஸு. ஸோ டிசிப்ளின்டா ஒரு பேட்ச் ஆர்கனைஸ்டாக போகும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ பிகினர்ஸ், ரிப்பீட்டர்ஸ், ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எடுத்துங்க. ஸோ 7 days ப்ராப்பரா பண்ணு. அடுத்த 7 days, அதுக்கு அடுத்த 7 days ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷன் லெவல்ல கம்ப்ளீட்டா ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கும்பா. ஓகேவா? ஸோ நம்மளுடைய ரேண்டமா படிக்காம நம்முடைய பேட்ச்ல சிஸ்டமேட்டிக்கா இருக்கும், டிசிப்ளினா இருக்கும். அண்ட் என்ன கான்செப்டோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஃபுல் ஃபிளெஜோட கொண்டு போயிடலாம். ஓகே, ரைட். ஸோ என்னுடைய ப்ராமிஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஃப்ரெஷ் லைவ் கிளாஸஸ் தான், ப்ராக்டிக்கல் ஷார்ட்கட்டு, எக்ஸாம்ல வர ஸ்ட்ராட்டஜி, ஒரு ப்ரிப்பரேஷன்னா எப்படி பண்ணணுன்றத நீங்க பேட்ச்ல வந்து பார்ப்பீங்க. ஆல்ரெடி ஸ்பீட் மேக்ஸ் கிளாஸ் போயிருக்கு. ஓகேவா? அந்த ஸ்பீட் மேக்ஸ் கிளாஸ் கூட நான் வந்து எனேபிள் பண்ணி விடுறேன். நீங்க பாருங்க. ஃப்ரெஷ் லைவ் கிளாஸ், ஃப்ரீ லைவ் கிளாஸ் தான். லைவ் கிளாஸ் நீங்க ஃப்ரீயா அட்டென்ட் பண்ணலாம். ரெக்கார்டட் தான் வந்து நீங்க பே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ டெய்லி டைமிங்ஸ்க்கு டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கப்பா. ஓகே, ஸோ நம்மளுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்க. அரவிந்த் ஆப்டிவர்ஸ் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ டெலகிராம் குரூப்பும் வந்து இதே நேம் தான். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கும் வந்து கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கும் தரேன், பார்த்து வச்சுக்கப்பா. ஓகே, ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்றது இந்த 2 பேட்ச். ரொம்ப ப்ரீமியமான கண்டென்ட். ஓகேவா? நீங்க வந்து பேட்ச் பார்த்தா தெரியும். ஆல்ரெடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் வந்து நீங்க குரூப்ல உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து கேளுங்க. ஸோ அதுக்கப்புறம் டிசைட் பண்ணி பேட்ச் ஜாயின் பண்ணீங்க. அது நம்மளுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுனே இருந்தீங்க. ஸோ கம்ப்ளீட்டா நான் உனக்கு இதான் புது இனிஷியேட்டிவ். முதல் வாரம் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம அடுத்த வாரத்துக்கு நம்ம என்ன பார்க்க போறது அப்டேட். ஆல் தி பெஸ்ட்.